எஸ் சார். எஸ். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது நமக்கு எம்எஸ்வி. அடுத்து எஸ்டிஆர். இப்ப 2மே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றோங்க? நமக்கு இன்டு மார்க் எங்க எஸ்டிஆர் கிராஸ் ஆகுதோ அங்க என்ட்ரி பண்றோம். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்றோம்? பெஸ்ட் பிரைஸ்ல என்ட்ரி பண்றோம். இப்ப சப்போஸ் மேல இங்க மொமெண்டம் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் என்ன ஆகுது? இங்க அப்படியே 0க்கு மேல போய்க்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த கால் ஆப்ஷன் ஷூட் அப் ஆயிருச்சு. 200 வரைக்கும் போகுது. அப்ப 200ல என்ட்ரி பண்ண முடியுமா? 200 என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது பெஸ்ட் பிரைஸே என்ன சொல்லுதுங்க? ரூ. 122ங்கிறது பெஸ்ட் பிரைஸ் சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும்? 200 என்ட்ரி பண்றத விட 122 வர்ற வரைக்கும் அங்க வந்து வெயிட் பண்ணணும். சரிங்களா? நம்ம ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு பொறுமை, அடுத்து நம்பிக்கை. ஓகேங்களா? நமக்கு அந்த இடத்துல பொறுமையா என்ன பண்ணணுங்க? இறங்கி வரணும், பாருங்க வெயிட் பண்ணி என்ட்ரி பண்ணணும். ரூ. 200 நீங்க அங்கேயே என்ட்ரி பண்ணீங்கன்னா நம்ம அங்கிருந்து ரூ. 122 வந்துருச்சு பாருங்க அந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றோங்க? நமக்கு வந்து பிஓசி தாண்டி அது மூவ்மெண்ட் ஆயிருச்சு. ரொம்ப ஹை பிரைஸ்ல நீங்க பாக்குறீங்கன்னா, இமிடியேட்டா என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த இடத்துல என்ன பண்றீங்க? அந்த பிரைஸ் திரும்ப புல் பேக் ஆகுறத பார்த்துட்டு, அந்த நம்ம பிஓசி கிட்ட வந்தா மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி சில கிளைண்ட் என்ன பண்றாங்க? பிஓசி அங்கிருந்து ஃபால் ஆயிட்டு இருக்கிறப்ப என்ட்ரி பண்ணக்கூடாது. நம்ம என்ன அந்த பிஓசி சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. சரிங்களா? அந்த சஸ்டெயின் ஆகுதுன்னு எப்படிங்க? இங்க பாருங்க. இப்ப இந்த கேண்டில் பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? இப்ப கடைசியா வந்து என்ன இருக்குங்க? அந்த பிரைஸ் வந்து மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? பாருங்க இந்த பிஓசி கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இப்ப சஸ்டெயின் ஆகுது. இப்ப நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்க வரும்? இந்த ரீசன்ட் கேண்டில்ல ஸ்டாப் லாஸ் வரும். ரூ. 67 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா? அப்ப 122ல என்ட்ரி எடுக்கிறீங்க. ரூ. 67 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமா? ஓகே. இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா? அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ண முடியும்? நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே. ஏன்னா எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாரி ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து வைக்க முடியாது. சரி. ஆனா டார்கெட் 10% வைக்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுங்களா எல்லா ட்ரேடுக்கும்? ஒரே மாரி ரூ. 5, 5 டார்கெட் நீங்க எஸ்எல் வச்சீங்கன்னா, அடுத்த ஒரே கேண்டில் ஹிட் ஆயிட்டு வெளிய வந்துரும். கரெக்ட்டுங்களா? இ நம்ம வந்து டார்கெட் பொறுத்த அளவுக்கு 10% ஃபிக்ஸடா வைக்க முடியும். ஸ்டாப் லாஸ் பொறுத்த அளவுக்கு ஃபிக்ஸடா வைக்க முடியாது. சரிங்களா? அதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம ரீசன்ட் கேண்டில் லோ இப்ப இந்த இடத்துல ரூ. 122 இப்ப நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்ப ஸ்டாப் லாஸ் எங்க வருதுங்க? ரூ. 67 ஸ்டாப் லாஸ் வருது. இந்த ரூ. 67 என்னால எடுக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி கேட்டு நீங்க என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இல்ல ஸ்டாப் லாஸ் சப்போஸ் இந்த ரீசன்ட் லோ வெறும் ரூ. 80 தான் இருக்கு அப்படின்னா, அப்ப நமக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸ்? வெறும் ரூ. 40 தான் ஸ்டாப் லாஸ். ஆனா இப்ப எடுத்தீங்கன்னா ரூ. 60 எஸ்எல் வருது. இந்த ரூ. 60 எடுக்க முடியுமான்னு நீங்க வந்து யோசனை பண்ணிக்கங்க. இல்ல எடுக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? திரும்ப இன்னொரு லோ வந்துட்டு மேல போகும் பாத்தீங்களா? அப்ப நீங்க என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? பாரு இப்ப ஒரு லோ வருது பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் மாரி வருது. இப்ப மேல போறப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஸ்டாப் லாஸ 107க்கு நீங்க அங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க. அப்ப சிம்பிளா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி நம்ம செக் பண்ணிக்கிறோம். எம்எஸ்சில கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் எது எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுதுங்க? நமக்கு வந்து எம்எஸ்சி சொல்லிருது. அடுத்து எஸ்டிஆர் என்ன சொல்லுதுங்க? எஸ்டிஆர் இப்ப நான் எத வந்து பை எடுக்கலாம்? அதான் இந்த சமயத்துல மொமெண்டம் இருக்கா? இப்ப இதுல கால் ஆப்ஷன்ல என்ன ஆகுது? அது கால் ஆப்ஷன் எடுங்கன்னு எம்எஸ்சி சொல்லிருச்சு. இந்த சமயத்துல எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது எஸ்டிஆர். எஸ்டிஆர் பொறுத்தளவுக்கு 0க்கு மேல ஒரு லைன். இப்ப அந்த இடத்துல கால் ஆப்ஷன் எம்எஸ்சி சொல்லுச்சுன்னா, இங்கேயும் நமக்கு என்ன இருக்கணும்? கிரீன் லைன் 0க்கு மேல இருக்கணும். இப்ப அந்த இடத்துல எம்எஸ்சி கால் ஆப்ஷன் சொல்லுது. ஆனா எஸ்டிஆர் வந்து ரெட் லைன் மேல இருந்து என்ன பண்ணலாங்க? என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு தேவை எம்எஸ், எஸ்டிஆர் சேம் சைடு இருக்கு. இதத்தான் ஆரம்பத்துல இருந்து 1 1/2 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றேங்க? எம்எஸ்சி, எஸ்டிஆர் சேமா இருந்தா என்ட்ரி பண்ணலாம். ஆப்போசிட்னா என்ட்ரி பண்ண வேண்டாம். அதெல்லாம் எப்ப நடக்கும்? நமக்கு வந்து மார்க்கெட் ட்ராப்பா இருக்கு. நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கு. அடுத்து வாலடைல் ஆகுனா என்ன நடக்கும்? அந்த மாரி நடக்கும். சரி. இதுவே வாலடைலா இருந்தா என்ன நடக்கும்? 2 சைடுமே கிரீன் இருக்கும். சைட்வேஸா இருந்ததுன்னா 2 சைடு ரெட் இருக்கும். ஓகே பாருங்க. இப்ப என்ன இருக்குது? இப்ப கால் சைடு ஃபுல்லா கிரீன். இப்ப புட் சைடு ஃபுல்லா ரெட் இருக்கு. இது ட்ரெண்டிங் மார்க்கெட். என்ன பண்ணலாம்? இப்ப என்ட்ரி எடுங்க பார்க்கலாம். ஓகே பாருங்க. இப்ப வந்து ரூ. 122 இருக்கு. சரிங்களா? இப்ப என்ட்ரி எடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாங்க. ஓகே ரூ. 124 வந்துருச்சுங்க. ஓகே. ஓகே. இப்ப உங்களுக்கு சொல்றது புரிஞ்சுதுங்களா? பாருங்க இப்ப எம்எஸ்சி ஃபுல்லா கிரீன் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அடுத்து எஸ்டிஆரும் நம்ம கிரீன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க இப்ப இந்த பிஓசிய நமக்கு டச் ஆகுது. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இப்ப ரீசன்ட் கேண்டில்ல நீங்க எஸ்எல் வச்சுக்கங்க. அதாவது நம்ம ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ரிஸ்க் இல்லாம இருக்குமா? ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ட்ரி எடுக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்றோங்க? அப்படியே இருக்கிறப்ப ரீசன்ட் கேண்டில் லோ எவ்வளவு வந்துச்சு? 67. அப்ப ரூ. 67 ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த ரூ. 20 ரிஸ்க் எடுக்கலாம்லங்க. ஓகேங்களா? இப்ப ரூ. 122 மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வருதுங்க? ரூ. 107 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ்.
ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன வரை டவுட் இருந்தா கேட்கலாம் சார். எம்எஸ்வி வாங்க சார். எம்எஸ்வி சார். இப்ப புட் சைடுல வந்து ஓடிஎம்ல வந்து இந்த ரெட் மார்க் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் இண்டிகேட் பண்ணுது சார்? சப்போஸ் 25,600ல வந்து அந்த ரெட் பாக்ஸ்ல ரெட் வந்தா என்ன அர்த்தம் சார்? ஹெவி செல்லிங் இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்ப பாருங்க இந்த இடத்துல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிரீன் இருக்குங்க சார். ஆனா 25,750 கால் ஆப்ஷன் மட்டும் ஹியூஜா பை வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது கிரீன் இருந்ததுன்னா ஹியூஜா பை, ரெட் இருந்தா ஹியூஜா செல் பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலை, இப்ப இருக்கிற நம்ம வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்குங்க? 25,700 அப்படிங்க கூடிய இந்த புட் ஆப்ஷன்ல ஹியூஜா செல்லிங் இருக்கு. 25,750 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்ல ஹியூஜா பை பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது இங்க இருக்கு பாருங்க, ரெட் டு ரெட் அப்படிங்கிறது ஹியூஜா செல். அப்ப கிரீன் டு கிரீன்ங்கிறது ஹியூஜா பை. சரிங்களா சார்? நான் சொல்றேன் கரெக்டா பாருங்க சார். இப்ப 25,700 புட்டுல இங்க சேல் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆப்ஷன் செல்லர், கரெக்டா சார்? ஆமா, ஆப்ஷன்ஸ் இல்ல. 25,700 புட் ஆப்ஷன்ங்கிறது ஆப்ஷன் செல்லர். ஆப்ஷன் செல்லர் வந்து 55.29க்கு சேல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா இறங்கி தான் ஆகணும்ட்டு. சோ அதாவது புட் ஆப்ஷன் 0 ஆயிரும் நினைச்சு செல் பண்றாங்க. அத பூரா சேல் பண்றாங்க. ஓகே. இந்த ரெட் எந்த பக்கம் வந்தாலும் அது ஆப்ஷன் செல்லர்னு எடுத்துக்கணும். தான் எடுத்துக்கணும். கரெக்ட் ஓகே. கிரீன் எந்த பக்கம் இருந்தாலும் ஆப்ஷன் பையர். ஓகே சார். அப்ப இதுலயே வந்து ஆப்ஷன் பையரும் பை பண்ணி இருக்கிறாங்கன்னு தானே சார் அர்த்தம்? இது 25,800 பிஇ. ஓகே. இல்ல அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் ட்ரேட் எடுப்பாங்க சார். ஸ்ப்ரெட் அப்படின்னு என்னதுங்க சார்? அது இந்த இடத்துல செல் பண்ணி இங்க வந்து பை எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஸ்ப்ரெட், அவங்க ஸ்ப்ரெட் எடுக்கிறப்ப இந்த ரிஸ்க கம்மி பண்றதுக்கு அப்படி பண்ணுவாங்க சார். ஓ, அதனால தான் நீங்க ரெண்டு சேமா இருக்கா பாருங்கன்னு சொல்றீங்களா சார்? இந்த டாட்டும் இதுவும். ஆமா கரெக்ட். இந்த டாட் இது சேமா இருக்கணும். பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, கிரீன் டு கிரீன் இங்க இருக்குது, இங்க ரெட் டு ரெட் இருக்குது. இந்த மாதிரி சேம் டு சேம் இருக்கணும். சரிங்களா? ஆப்போசிட் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். அதாவது இந்த சைட் புட் சைட் செல் பண்றாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா இந்த ஐடிஎம்ல கொஞ்சமா பை எடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒருவேளை சப்போஸ் ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்றாங்க, சேஃப் கார்டு அங்க பை பண்ணி செல் பண்றாங்க. புரியுதுங்களா சார்? போயிடுச்சு பாருங்க. இப்ப அங்க இருந்து இறங்கிருச்சு பாத்தீங்களா? பாரு இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்போ அவங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துல ரிஸ்க் இருந்திருக்குது அந்த புட் ஆப்ஷன்ல. அதனாலதான் பை எடுக்கிறாங்க, உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அந்த இடத்துல. நமக்கு அங்க மேல மார்க்கெட் விழுந்திருக்கா பாருங்க சார், லைட்டா விழுந்திருக்கு. அங்க இருந்து நமக்கு இந்த லோ கட் ஆயிருக்குங்க. அப்ப எஸ்எல் அடிச்சிருக்கோம். ஆமா, இந்த இடத்துல எஸ்எல் அடிச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த இடத்துல 122ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அப்ப ஸ்டாப் லாஸ் என்னதுங்க? ஸ்டாப் லாஸ் 107 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சார் ஆக்சுவலா பை டைம்ல டிஎல்ஓசி வந்து இந்த எல்லோ டாட்டுக்கு மேல இருக்கணுமா சார்? ஓகே சார். அதாவது இந்த டிஎல்ஓசி என்ன அப்படின்னா, இப்ப ஸ்ட்ராடல் பையர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இதுல மார்க்கெட்ல வந்து ஒன் சைட் பை செல் பண்ணுவாங்க. இது ஸ்ட்ராடல்ல செல் பண்றவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஸ்ட்ராடல் அப்படின்னாவே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் சேர்ந்தது ஸ்ட்ராடல். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் பை பண்ணாங்கன்னா ஸ்ட்ராடல் பை, இது ரெண்டையும் செல் பண்ணா அவங்க ஸ்ட்ராடல் செல்லர்ஸ். கரெக்ட்டுங்களா சார்? இப்ப என்னன்னா அவங்க செல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு அவங்க காலையில இருந்து செல் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த லெவல் தான் இந்த டிஎல்ஓசிங்க. அது ட்ரூ லைன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ வந்து 116 அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல தான் என்ன இருக்குங்க, அந்த டிஎல்ஓசி இருக்கு. அப்ப 116க்கு மேல மொமெண்டம் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க, மார்க்கெட் ஷூட் அப் ஆகும். ஏதோ ஒரு சைடு ஷூட் அப் ஆகும், புட் சைடு அல்லது கால் சைடு. அது எந்த சைடு நம்ம இது எஸ்டிஆர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எஸ்டிஆர் கிரீன் சைடு இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம கிரீன் சைடுல எல்லாமே பிரேக் ஆகணும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, நமக்கு வந்து பிஓசி கிட்ட மொமெண்டம் இங்க இருந்து பிஓசி தாண்டுது, திரும்ப விவாவ்ல டச் பண்ணி இறங்குது. நம்ம திரும்ப பிஓசிக்கு மேல போது, திரும்ப விவாவ் டச் பண்ணி இறங்குது. பாருங்க இந்த இடத்துல மேல வருது, இது மேலேயே உடனடியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எதுங்க? விவாவ். இப்ப இங்க இருந்து மேல போய் டச் பண்ணது இறந்து திரும்ப இங்க போய் சஸ்டெயின் ஆகல, அங்க திரும்ப இறங்காது. அதுக்காக என்னதுங்க, எப்பவுமே என்ட்ரி எடுத்து எஸ்எல்ங்கிறது இம்பார்ட்டன்ட். எஸ்எல் வைக்காம ட்ரேட் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே ஓகே. இப்ப திரும்ப பிஓசி கிட்ட வருதான்னு பாக்கணுங்க. திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப அங்க நம்ம சேம் பிஓசி கிட்ட என்ட்ரி பண்ணீங்கன்னா அங்க இருக்க ரீசன்ட்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும்.
இதுக்காக என்ட்ரி எடுத்து ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த கிராஸ் ஓவர் எடுக்கிறீங்க, இது மொமெண்டம் ஆகுதுங்களா? அடுத்த வாரம் கூட பிஓசி டச் பண்ணி மொமெண்டம் ஆகுதுங்களா? திரும்ப பிஓசி டச் பண்ணி மொமெண்டம் ஆகுது, திரும்ப மொமெண்டம். இதெல்லாம் என்னதுங்க 6வது 7வது ட்ரேட். அதாவது கிட்டத்தட்ட காலையில இருந்துமே உங்களுக்கு அங்கிருந்து மொமெண்டம் ஆயிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவுதான் அது மொமெண்டம் ஆகும்? அது லாஸ்ட்ல என்ன ஆகும்? இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன் டைம் எஸ்எல் ஹிட் அடிக்குங்க. சார் இந்த பிஓசி கிரீன் லைன் இருக்குல்ல சார், இது டாட்டட் லைன். ஒவ்வொரு நாள் வந்து இந்த கிரீன் லைனுக்கும் இந்த ரெட் லைனுக்கும் ரொம்ப ரேஞ்ச் டிஃபரன்ஸா இருக்கு சார். அது எந்த மாதிரி பக்கத்துல இருந்தா நமக்கு நல்லதா, இல்ல ரொம்ப ரேஞ்ச் அவுட்ல இருந்தா நல்லதா சார்? ஓகே. இது வந்து பிஓசிங்கிறது அந்த பொசிஷன்ல பை செல் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் சார். இப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு லெவல்ல ஆக்டிவிட்டியா இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த லெவலுக்கு மேல போனா தான் என்ன நடக்குங்க? அந்த பிரைஸ புஷ் பண்ணாங்க. ஏன்னா அப்ப அவங்க அந்த இடத்துல பையிங்ல இருக்காங்க. சரிங்களா? அவங்க பையிங் இருக்காங்களா, செல்லிங் இருக்காங்களாங்கிறது எப்படி தெரியுங்க? எஸ்டிஆர்ல தெரியும். இப்ப எஸ்டிஆர் என்னன்னு 0க்கு மேல நமக்கு வந்து கிரீன் லைன் இருக்கு. அப்ப பிஓசி வந்து 122 அப்படின்னா இது பையரோட பிஓசி. அப்ப 122 ஒவ்வொரு தடவையும் தாண்டறப்ப அங்க ஒரு மொமெண்டம் வரும். சரிங்களா சார்? இப்ப இதுவே வந்து அது கரெக்ட். நான் கேக்குறது இந்த புட் சைடு பிஓசி இருக்குல்ல சார். சப்போஸ் புட் இப்ப 23.5 இருக்கு, கால் பிஓசி வந்து ஒரு 26ன்னு இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி டைம்ல நமக்கு பெரிய பிரேக் அவுட் கிடைக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமான்னு ஒரு இதுக்காக கேக்குறேன் சார். இது ஆக்சுவலா ரொம்ப பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குல்ல ரேஞ்ச். இதுவும் டிஃபரெண்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து பிரைஸ் இன்ஃப்ளேட் ஆயிருக்கு இல்லைங்களா சார்? அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு நிஃப்டி டிராவல் ஆயிருச்சுங்க. அதனால நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்குங்க சார் அது. இதுவே நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றதா 750 லோட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். பட் ஆக்சுவலா இந்த பிரைஸுக்கு இதுக்கு நமக்கு வந்து எந்த வித்தியாசம் கிடையாது. இது வந்து 122ல நமக்கு வந்து கால் இருக்கு. இங்க 23ல புட் ஆப்ஷன் இருக்கு. நமக்கு அட்ட மணி தான் லோட் பண்றாங்க சார். ஓகே. ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு கேக்குறேன். ஒருவேளை 23 இருந்து இங்கேயும் ஒரு 33ன்னு அந்த மாதிரி மினிமம் டிஃபரன்ஸ் இருந்ததுனாக்கா பிரேக் அவுட் கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதாவது ட்ரிக் கிடைக்கும். அது வந்து நம்ம வந்து ரேஞ்ச் அதாவது இந்த பிஓசிங்கிறது என்னங்க சார் அது? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை எடுத்திருக்காங்க. இப்போ இதோடு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வைடர் ஆகிறப்ப என்ன நடக்குங்க? நமக்கு வந்து உள்ள ஆசிலேஷன் அங்க வந்து வாலட்டிலிட்டி அதிகமா கிடைக்கும். இதுவே அந்த பிஓசி ஷார்ட்டர் ஆகிறப்ப பிரேக் அவுட் கிடைக்குங்க. அதாவது ரெண்டு சைடுமே பை எடுப்பாங்க. அதாவது பிஓசி நமக்கு அப்படியே கம்மி ஆயிட்டு நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா 2 பிஓசி ஒரே கிட்ட இருக்கும். அந்த சேம் பிரைஸ்லயே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இடத்துல என்னன்னா உங்களுக்கு அந்த ஹெவி மொமெண்டம் இருக்கும். இன்னைக்கு வந்து பிஓசி வைடர் ஆகிறப்ப கொஞ்சம் ஏன்னா கேப் இருக்குது இல்லைங்க. 120 ஒரு 100 பாயிண்ட் இருக்கு. இப்ப 100 பாயிண்ட் முன்ன பண்ண உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ரொம்ப கேப் இருக்கிற அன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்ல சார் ட்ரேடிங் பண்ணாம? அப்ப அவாய்ட் பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஹை வாலட்டில தான் இருக்கு இல்லைங்களா சார்? இன்னைக்கே 600 பாயிண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட மொமெண்டம் ஆகுது. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கிறோமா? அங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப காலையில ஒண்ணு இல்லைங்க சார். இப்ப இது வந்து எம்எஸ்சி மாறிடுச்சு. இப்ப இந்த எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா இங்க இருந்து எவ்வளவு இருக்கு? 130 இருக்கு. 130 எவ்வளவு மொமெண்டம் ஆகுதுங்க? 160 வரைக்கும் மொமெண்டம் ஆகுது. இப்ப 130ல 10% 13 பாயிண்ட். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப அது எவ்வளவு பாயிண்ட்? 30 பாயிண்ட். அப்ப கிட்டத்தட்ட 30% மொமெண்டம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அங்கிருந்து திரும்ப இறங்கி பிஓசி டச் பண்ணுச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அங்கிருந்து அழகா திரும்ப மொமெண்டம். அங்கிருந்து எவ்வளவு கிடைக்குதுங்க? 120ல இருந்து 150 வரைக்கும் மொமெண்டம் கிடைக்குது. அங்க ஒரு 20%. கரெக்ட்டுங்களா சார்? அப்புறம் திரும்ப இங்கெல்லாம் நீங்க இங்க எடுக்கிறப்ப கீழே எஸ்டிஆர் பாத்துக்க. சரிங்களா? அடுத்த இன்னொரு தடவை என்ன நடக்குதுங்க? அங்கேயும் திரும்ப பிஓசி டச் பண்ணிட்டு லோ பிரேக் ஆச்சுங்களா? ஆகல. அப்ப என்ன பண்றோங்க? இந்த இடத்துல திரும்ப ரீஎன்ட்ரி. அது 123 அங்கிருந்து ஹை எவ்வளவு போயிருக்குங்க? 190 வரைக்கும் மொமெண்டம் இருக்கு. அப்ப 123க்கு 90க்கு எவ்வளவு பாயிண்ட்? 70%. அங்கிருந்து 70 பாயிண்ட் மொமெண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப 70% மொமெண்டம். அப்ப வந்து நீங்க அட்லீஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்டு மார்க்ல எடுக்கிறீங்க. இந்த கிராஸ் ஓவர் எஸ்டிஆர் கிராஸ் ஓவர். இங்க 10% புக் பண்றீங்க. அடுத்து இன்னொரு தடவை பிஓசி டச் பண்ணது. அங்க என்ன பண்ணுங்க? நம்ம சொல்றது பிஓசி டச் 5% தான். சரிங்களா சார்? நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த 5%க்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமாங்க நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் இதோட ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? ப்ரீவியஸ் லோங்கிறது என்ன லோங்க சார் இங்க இருக்கிறது? 111 ரூபாய். அப்ப வந்து இங்க 122க்கு எடுக்கிறப்போ நமக்கு 111 ரூபாங்கிறது எஸ்எல். அப்ப அங்கிருந்து 10 பாயிண்ட் தான். அப்ப இதை எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. எஸ் சார். எஸ். இப்ப இந்த பிஓசி காலேஜ் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? ஒவ்வொரு தடவையும் பிஓசி வருது. பாருங்க இந்த இடத்துல வருதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு திரும்பி இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த கேண்டில் எடுக்கிறீங்க. இந்த கேண்டில் எடுத்திருந்தீங்கன்னா 118 ரூபாய். 118ல இருந்து 138 வரைக்கும் மொமெண்ட் ஆயிருக்கு இல்லைங்க? கரெக்ட். இந்த ரெண்டே காலம் மொமெண்டம். அடுத்தது பாருங்க. அடுத்த வரல அப்படியே சப்சிடைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மொமெண்டமே நடக்கல. இங்க சப்போஸ் என்ட்ரி பண்றீங்க 122 ரூபாய்க்கு என்ட்ரி பண்றீங்க. இப்ப இதோட லோ என்னதுங்க சார் இங்க? 108. அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் இது எஸ்எல் ஹிட் அடிக்கல. ஆனா என்ன இருக்கு? மேல டார்கெட் போயிருக்குது. மேல டார்கெட் 131 வரைக்கும் போயிட்டு இறங்க ஆரம்பிச்சிருது. அப்ப அதுல 5% எவ்வளவுங்க? 5 பாயிண்ட் தான்.
அங்கிருந்து 116 5ல இருந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் 10 பாயிண்ட் வச்சா கூட இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் மொமெண்டம் வந்துருச்சு இல்லைங்க. நமக்கு தேவை ஒரு மொமெண்டம் வரணும், அவ்வளவுதான். பாருங்க இந்த எஸ்எல் இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல மொமெண்டம் ஆயிருச்சுங்களா, இங்க இருந்து விவேப் டச் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்க என்ன இருக்குது, இங்க போயிட்டு ஒரு எஸ்எல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படியே ஃபால் ஆகுது பாருங்க கால் ஆப்ஷன். ஹெவியா ஃபால் ஆகி. ஆமாங்க சார். ஆனா இது மொமெண்டமே வந்தாலும் எந்த சைடு தான் வர முடியும், கால் சைடு தான் வர முடியும். ஏன்னா என்ன நடக்குதுங்க, இப்போ வரைக்கும் கால் ஆப்ஷன் லைன் தான் இருக்குது மேல. ஒருவேளை இந்த புட் ஆப்ஷன் கிராஸ் ஆகி மேல வந்துருச்சுன்னா அப்ப நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சப்போஸ் எஸ்டிஆர் இந்த இடத்துல கால் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பதிலா புட் ரைஸ்னு மாறணும் ஆக்சுவலாங்க. இந்த கால் ரைஸ் பதிலா என்ன வரணுங்க, அங்க புட் ரைஸ் வரணும், இங்க புட் ஆப்ஷன் சைடு ஃபுல்லா பை எடுக்கணும். அவங்க பை எடுக்காத வரைக்கும் என்ட்ரி பண்ணக்கூடாது. சார் ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல சார், 122 ரூபா இருக்குல்ல சார், ஆமாங்க சார். அந்த பாயிண்ட் வந்து 200க்கு ஷிஃப்ட் ஆகுது, மேல ஷிஃப்ட் ஆகுதுன்னா அப்ப 122ல எடுத்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டான்னு அர்த்தமா சார்? ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து பிஓசி மேல ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா சார், இந்த டேபிள்ல இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்போம் சரிங்களா சார். இந்த டேபிள் என்ன ஆமா சொல்றது சார். அப்படின்னாங்க, இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா, அந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகுது இல்லையான்னு தெரியும். பாத்தீங்கன்னா இப்போ காலையில இருந்து பாத்தீங்கன்னா பிஓசி ஷிஃப்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் காலையில நமக்கு அந்த கால் சைடு வந்து 204ல இருந்து நமக்கு வந்து 122க்கு ஷிஃப்ட் ஆச்சு காலையில. அதுக்கப்புறம் பிஓசி ஷிஃப்ட் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா கால் சைடு இருக்கு. ஆனா புட் சைடு என்ன ஆகுதுங்க, அக்ரெசிவா டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகிட்டே வருது. ஓகே சார். ஓகே, இப்போ நமக்கு என்னங்க சார், இப்போ சப்போஸ் நம்ம பிஓசி நமக்கு டாப் சைடுல நமக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அங்க பையர் எக்ஸிட் பண்றாங்க சரிங்களா. இதே ஓகே. மாதிரி டவுன் சைடுல ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அங்க செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. 122ல இருந்து டவுன் சைடுல கீழே இறங்கிச்சுன்னா செல்லஸ் ஆமா செல்லஸ் கரெக்ட். புரியுது புரியுது. ஆமாங்க சார் இப்போ டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகுது புட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? அக்ரெசிவா வெளியில வராங்கன்னு அர்த்தம், அப்படிதானே அக்ரெசிவா சார்? செல் பண்றாங்க. உள்ள பையர் செல்லர் தானே இருக்காங்க இல்லைங்களா சார். இப்போ ஆ, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எம்எஸ்சி பிரகாரம் என்ன பார்த்தோங்க, இன்ஸ்டிடியூஷன் என்ன பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஆமா, பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம இதுல பாக்குறோம். அது கரெக்ட். மூலியமா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க, இந்த சைடு நம்ம வந்து பொசிஷன் அலைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ 25,800 அப்படியே பார்த்தா மைல்டா ஹெட்ஜிங் பண்ணாங்களா, இப்போ இந்த இடத்துல பையிங்கே வந்துட்டாங்க பாருங்க இந்த இடத்துல. ஓகே. புரியுதுங்களா. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சைடு புட் சைடு மொமெண்டம் ஆகல, இன்னும் புட் சைடு மூவ்மெண்ட்டே ஆகல. புரியுதுங்களா சார். ஓகே. இன்னும் புட் சைடு அதே 22 தான் இருக்கு. ஆனா பையர் வந்தது தெரிஞ்சிருச்சுங்களா, வந்துட்டாங்கன்னு இங்க நமக்கு தெரியுது. தெரியுது. புரியுதுங்களா சார். இப்போ நமக்கு என்ன தேவைங்க, ஃபுல்லா மாறணும். ஒரு பையர் வேண்டாங்க, 5 பையருமே வரணும். ஓகே. 5 சைடு பையர் வந்து இங்க 5 சைடு செல்லர் வரணும் ஆப்போசிட்லிங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறாங்க சார், நம்ம வந்து ரிவர்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்ண போறது இல்ல. இப்ப ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்தாலும் ரிவர்சல் ப்ரெடிக்ட் பண்ண போறது இல்ல. என்ன பண்ண போறோம், வெயிட் பண்றோம். ஏன்னா இப்ப இந்த பையரே திரும்ப செல்லரா மாறிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு கால்சல் மொமெண்டம் வந்துரும். புரியுதுங்களா. அதனால நம்ம என்ன பண்றோம், வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி இந்த பையர் 5 ஆப்ஷன்லயும் பை வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பொறுமையா எடுத்துட்டு 10% டார்கெட். ஓகே. ஓகே சார். இப்போ இந்த பிஓசி இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் இப்படி பொசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா. இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிட் பண்றாங்களான்னு எப்படி தெரியுங்க சார், இங்க இந்த பிஓசி டாப் சைடுல ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த பொசிஷன் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. இல்ல அந்த செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க, அந்த சைடு அக்ரெசிவா அங்க பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டே வருது டவுன் சைடுனா அக்ரெசிவா செல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. சார் பிஓசி மேல ஷிஃப்ட் ஆன உடனே மார்க்கெட் 190க்கு மேல 190க்கு போகுது, 200 ஷிஃப்ட் ஆயிடுச்சு, 190 வரைக்கும் போகுது. அங்கிருந்து டவுன் சைடுல 120 ஷிஃப்ட் ஆகுதுன்னா அங்கிருந்து செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தமா சார்? பாருங்க இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து பிஓசி வந்து 122 இப்ப இருக்கு கரெக்ட்டுங்களா சார். கரெக்ட். இப்ப ஆமா நமக்கு சார். வந்து ஆமாங்க சார். இப்ப இங்க இருந்து நமக்கு டாப் சைடுல 200 ஷிஃப்ட் ஆனேன்னு அர்த்தங்க, 122க்கு ஹியூஜா பை பண்ணுவாங்க, 200க்கு பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா. இப்ப பிஓசி 200லயே இருக்கு சரிங்களா சார். ஆனா பிரைஸ் 200 விட்டு இறங்கல, கீழே வரல, மேல 205 210லயே இருந்தா என்ன அர்த்தங்க, அவங்க என்ன வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம். அங்க திரும்ப ரீஅக்குமுலேட் பண்றாங்க அந்த இடத்துலங்க. ஓ, அக்குமுலேட். அப்ப திரும்ப அது 300 400 ரூபாய்க்கு மூவ்மெண்ட் ஆயிரும். ஓஹோ. புரியுதுங்களா. ஏன்னா அப்படின்னா வந்து அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். எக்ஸிட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அந்த இடத்துலங்க, 200க்கு போன உடனே ஷிஃப்ட் ஆன உடனே அந்த பிரைஸ் 150 ரூபாய்க்கு வந்திருக்கும் கரெக்ட்டுங்களா. ஆமா சார். ஆமா சார். அதுதான் விஷயம் சார். அதுதான் இந்த ஆனா சீக்ரெட். அதாவது 150 வராம 210 அப்படி போயிட்டே இருந்ததுன்னா திரும்ப வாங்குறாங்கன்னு அர்த்தம். வாங்கி திரும்ப அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுது, அப்படியே கண்டினியூ போயிட்டே இருக்குங்க. கண்டிப்பா புல் பேக் மேல போகுமா சார்? ஆமாங்க, அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாங்க, ஒன்ஸ் 210 வந்தா 210 எடுத்துட்டு இந்த நம்ம லாஸ்ட் ஷிஃப்ட் ஆன 200 பிஓசி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? 122 அப்படியே மெயின்டைன் ஆகுதுனாக்க அவங்க இன்னும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலன்னு எடுத்துக்கலாமா புக் சார்? பண்ணலன்னு அர்த்தம். ஆமா கரெக்ட்டுங்க சார்.
அதுவே டவுன் சைட்ல சார் ஹலோ சொல்லுங்க சார். பிஓசி டவுன் சைட்ல திரும்ப 120 ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ப்ராஃபிட் புக் பண்ணிடணுமா சார்? ஆமாங்க. அதாவது இந்த பிஓசி ஷிஃப்ட் இப்ப பிஓசி டாப் சைட்ல ஷிஃப்ட் ஆகுதுங்க சார். அங்க ஷிஃப்ட் ஆயிட்டுங்க அங்கேயே பேலன்ஸ் பண்ணி அந்த பிரைஸ் மேலேயே போயிட்டு இருந்தா அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. இல்ல பிஓசி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இறங்குது கீழ. அப்ப என்ன அர்த்தங்க? அங்க ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இனி அந்த பிரைஸ் வராதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா சார்? இப்ப இதுவே டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகுது. இப்ப சப்போஸ் பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குங்க சார்? இங்க வந்து ரூ. 40 இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க டவுன் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்குது. அப்ப இங்க செல்லர் அக்ரெசிவா செல் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 பாயிண்ட். சரிங்களா சார்? இப்போ 23.50 காசு கீழயே தான் இருக்கணும் அந்த பிரைஸ்ங்க. ஆனா 23.50 காசுக்கு மேல ரூ. 30 வந்தா என்ன நடக்கும் அந்த இடத்துலங்க? அங்க செல்லர் ட்ராப் ஆயிருவாங்கல்லங்க. அதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட். அதுக்காக தான் சொல்றேங்க சார். இப்போ டாப் சைட்ல ஷிஃப்ட் ஆயிட்டு கண்டினியூ அந்த பிரைஸ்க்கு மேலேயே இருந்தா அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. இதுவே பாட்டம் சைட்ல ஷிஃப்ட் ஆயிட்டு அந்த பிரைஸ் அதுக்கு கீழ போகாம மேல பவுன்ஸ் ஆயிட்டே இருந்தா என்னன்னா ரிவர்சல் நடக்கும் அந்த இடத்துலங்க. இதுல புட்டு வந்து 23.5 இருக்கு இல்ல சார்? ஓகே பாருங்க. இப்ப 23.50 23.5 காசு. ரொம்ப கிட்ட பிரைஸ்ல அந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகுது. இப்போ ஒருவேளை ரூ. 30 தாண்டிச்சுனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரூ. 60 போயிரும். ஓ, அதுதான் ட்ரிக்கா சார்? ஓகே. இதெல்லாம் ரிவர்சல் பிரெடிக்ஷன். ஆனா நம்ம ரிவர்சல் பிரெடிக்ட் பண்ண சொல்லலைங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா நீங்க ஃபுல்லா எம்எஸ்எஸ்டியா ஃபுல்லா கிளியர் ஆட்டு 10% புக் பண்ணிடுறீங்க. இதோட முடிஞ்சது. புரியுதுங்களா சார்? இந்த ரிவர்சல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஒரு லேர்னிங் வச்சுக்கலாம். ஓகே. 23ன்னு இருக்கிறது திடீர்னு ஒரு 100% 46ன்னு மாறிச்சுனாக்க பிஇ பக்கம் ஏறும் நம்ம ஒரு அசம்ஷன் வரலாம். கரெக்டா சார்? அதாவது இந்த பிரைஸ தாண்டவே சொல்றேன். இந்த ரூ. 23 இருக்கு இல்லீங்களா சார்? இங்க மேஜரா செல் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பிரைஸ்ல இருக்குங்க சார்? இப்ப வந்து நமக்கு ரூ. 15 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப 23 to 15னா 10 பாயிண்ட் இறங்கி இருக்கு. 23 அந்த ரேட் எங்க இருக்குன்னு பார்க்கணும்னா மேல தான் போய் பார்க்கணும்ல சார்? இப்ப லைவ் ரேட் எங்க இல்ல இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த பிரைஸ்ல இருக்கு பாருங்க சார். 23.5. ஓ, இங்கேயே இருக்குல்ல? சரி சூப்பர். 15.50ல இருக்கு. ஆமா கரெக்ட்டுங்க சார். ஓகே. அப்படி பார்த்தா 122 கூட இப்ப ரூ. 90 ரெண்டு பக்கமே டவுன்ல தான் இருக்குன்னு எடுத்துக்கணுமா சார்? ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா சார், இப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த கால் போசி ஷிஃப்ட் ஆகவே இல்ல. அப்படியே நிக்குது. அப்ப என்ன அர்த்தங்க சொல்லுங்க? அங்க பையர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எக்ஸிட்டே பண்ணல. புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரூ. 93 தானே சார் போகுது? எப்படிங்க சார்? இதோ இங்க லெஃப்ட் சைடுல 93ன்னு இருக்கு. அதுதானே? ஆமா கரெக்ட்டுங்க சார். 122 விட கம்மி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப அண்டர் வேல்யூல தான் போகுது. ஆமா. இப்ப இருந்து அண்டர் வேல்யூல தான் போகுதுங்க. ஓகே. அத என்னன்னு எடுத்துக்கணும் சார் நம்ம? இல்ல அதான் சார். அத பெஸ்ட் பிரைஸ் விட கம்மியா கிடைக்குதுங்க. அப்ப அவங்க 122ல புக் பண்ணதுனால தானே டவுன் ஆகிருக்கு. பண்ணல. இன்னும் அவங்க புக் பண்ணியிருந்தா என்ன நடக்குங்க? இந்த 122 இருந்து இந்த பிரைஸ் கீழ ஷிஃப்ட் ஆயிருக்கணும். ரூ. 100 வந்து இதுல வந்து 50 இங்க ஷிஃப்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆகணும்ன்றீங்க. ஓஹோ. பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல இன்னும் பிரிண்டே ஆகல பாருங்க. ஓகே. புதுசா வந்து ஒரு லைன் ஊந்திருக்கணும். 93ன்னு ஊந்துனா அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்ட். அதாவது அந்த இடத்துல செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. ப்ராஃபிட் புக்கிங் டாப்ல தான் புக் பண்ண முடியும். இப்போ வந்து 122 இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். எப்ப ப்ராஃபிட் வருங்க? 122 தாண்டா தானே ப்ராஃபிட் வருங்க. கரெக்ட். புரியுதுங்களா சார்? அப்ப என்ன அர்த்தங்க? இப்ப இங்க இருக்கிறது பையர் செல்லர். இப்ப இந்த பையரை என்ன பண்ணணுங்க? இப்ப இந்த பையர் மேல போனா தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஆனா இடையில ஒரு செல்லர் அக்ரெசிவா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன நடக்கும்? இந்த இடத்துல அக்ரெசிவா ஒரு நம்ம செல்லர் வந்து பல கோடி ரூபாய் போட்டு செல் பண்ணிடுறாரு கால் ஆப்ஷனை. இப்ப பிஓ டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆனா எஸ்டிஆர் நீங்க பாக்குறீங்க. எஸ்டிஆர் என்ன இருக்குங்க? நமக்கு கிரீன்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? அந்த செல்லரை வேணும்னே செல் பண்ண விட்டு ட்ராப் பண்றாங்கன்னு அர்த்தங்க. சரி. அது ட்ராப்லன்னு எப்படி தெரியும்? இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் அதுக்கு கீழ போகாம மேலேயே வந்தா அங்க ட்ராப் ஆயிருவாங்க. ஓகே. புரியுதுங்களா? இப்ப வந்து நீங்க சொன்னதை நான் சொல்றேன். கரெக்டா பாருங்க சார். 122.60ல இருக்கு. திடீர்னு நீங்க வந்து 95ன்னு பிரிண்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும்? எஸ்டிஆர் போய் பார்க்கணும். எஸ்டிஆர் கிரீன்லே இருந்ததுனாக்கா அது ட்ராப்னு எடுத்துக்கணுமா சார்? ட்ராப். அது எப்படி ட்ராப்னு ஐடென்டிஃபை பண்றது? இந்த பிரைஸ் அதுக்கு மேல வர ஆரம்பிச்சிருங்க. அதாவது இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆன உடனே பிரைஸ் கீழ தானே போகணும். செல்லர் அக்ரெசிவா இருக்காங்கன்னா அந்த பிரைஸ் பிஓசி கீழ இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆனா பிஓசி ஷிஃப்ட் ஆன உடனே மேல வந்தாங்கன்னா என்ன அர்த்தங்க? அந்த செல்லரை செல் பண்ண விட்டு ட்ராப் பண்ணிட்டு மேல வந்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா சார்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா செல்லருக்கு என்ன ஆகும்? பேனிக் ஆயிருவாங்க. இன்னொரு 20 பாயிண்ட் மேல போறப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்?
அவங்க Cover- அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஷார்ட் கவரிங் ரேலி. அது புரியுதுங்களா? ஓகே. சோ பிஓசி பிரிண்ட் ஆகுறத வச்சு அங்க என்ன மொமெண்டம் நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஆமாங்க சார். இது வந்து இன்னொரு டீப் இன்ஃபர்மேஷன். இப்ப நமக்கு தேவை இந்த பக்கம் பொசிஷன் வச்சிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆச்சு. இந்த கிராஸ் ஓவர் 10% புக் பண்றோம். அதோட முடிஞ்சது. ஏன்னா வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் நீட்டா அலைன் பண்ணி ஒரு 10% புக் பண்ணவே போதும். புரியுங்களா? அப்ப மாசங்கள இந்த மாசம் 4 ட்ரேட் எடுத்தாவே நம்மளால 40% புக் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா சார்? நம்ம தேவை எல்லா நாளும் எல்லா நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டே அப்படி நம்ம இருக்கணும் கான்செப்ட் இல்ல. ஆனா என்ன பண்ணலாங்க? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ப்ராஃபிட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைம் ஃப்ரேம் மாத்தும் பொழுது அங்க கீழே மாறி போகுது சார். அப்ப எந்த டைம் ஃப்ரேமோடைய பிஓசின்னு தெரிய மாட்டேங்குது. இங்க கீழே ஆமாங்க சார். நம்ம அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா இந்த பிஓசி பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்றது 1 மினிட்ல தான் செக் பண்ண சொல்றாங்க. இப்ப இங்க இருக்கு இல்லைங்களா சார்? இது 1 மினிட் தான் டிஃபால்ட். நீங்க இதை மாத்துனீங்கன்னா பிஓசி மாறிடும். இந்த டேபிளும் மாறிடும். மாறி போகுது. அப்படின்னா 1 மினிட்ல இருந்து மாத்தாம அப்படியே வச்சு பார்க்கணும். அப்படியே வைக்கணும். கரெக்டுங்க சார். ஓகே பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகாம இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? இங்க ஒரு 150 ரூபா 160 ரூபா வரணும். சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். 170 ரூபா வந்ததுன்னா ஓகே. இல்லைன்னா என்ன நடக்கணும்? இந்த கால் பிஓசி ஷிஃப்ட் ஆகணும் டவுன் சைட்ல. அப்போ ஒரு செல்லரை ட்ராப் பண்ணும். ஒரு பெரிய அங்க இருக்கிற செல்லரை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் அந்த மொமெண்டம் நடக்கும். அப்படி ஒரு வேலை மொமெண்டம் நடக்கல. இப்ப சப்போஸ் 85 ரூபாய்க்கு பிஓசி ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் கால் ஆப்ஷன்ல. அப்ப என்ன ஆகும்னா திரும்ப 122 ரூபாய்க்கு வரும். பழைய பிஓசிக்கே வரும் அது ஆக்சுவலா. சரிங்க சார். நான் எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப 122.60 இருக்கு. பட் ரேட் 85 ஆகுது. இங்க வந்து பிரிண்டே ஆகல. அப்ப 85 பெஸ்ட் ரேட்னு எடுத்துக்கலாமா சார்? 85 சீப்பர் பிரைஸ். அதாவது பெஸ்ட் பிரைஸ்ங்கறது தான் பிஓசிங்க சார். பெஸ்ட் ஓ, பிரைஸ் அதாவது கீழ்றதுல under சீப்பர் value பிரைஸ். அண்டர் வேல்யூ பிரைஸ். ஆனா அண்டர் வேல்யூல எடுத்தோம்னா என்ன ரிஸ்க் அப்படின்னாங்க, அங்க என்ன பண்றாங்க? யாரோ ஒரு செல்லரை ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அண்டர் வேல்யூல இருக்கு. ஓகே. கரெக்ட்டுங்களா சார்? அது எவ்வளவு தூரம் அண்டர் வேல்யூ போகும்னு சொல்ல முடியாது. அதாவது ஃபாலிங் நைஃப்னு இருக்கு இல்லைங்களா? தியரி வந்து ஃபாலிங் நைஃப். அதாவது ஒரு கத்தி விழுக விழுக ஓடி போய் நம்மளால எடுக்க முடியாது. அது பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு கீழே எவ்வளவு தூரம் போகும்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? திரும்ப பிஓசிக்கு மேல வருதுங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்கிறோம். அதான் என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல எதுக்காக எடுக்க சொல்றாங்க? இப்ப திரும்ப பிஓசி வருது. அப்போ சப்போர்ட் பில்டப் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பிஓசி கிட்ட என்ட்ரி எடுத்துட்டு ரீசன்ல ஸ்டாப் லாஸ். இதுதான் கரெக்ட் மெத்தட். நீங்க ஃபால் எடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்னு நமக்கு தெரியும் சார். இன்னும் கூட கீழே வந்துடலாம். வரலாம். அதுதான் விஷயம் சார். ஓகே ஓகே சார். அதனால தான் பிஓசி கிட்ட என்ட்ரி பண்ணுங்க. ரீசன்ல ஸ்டாப் லாஸ் வைங்கன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கு இல்லைங்களா? சரி அப்ப இவ்வளவுதான் ரிஸ்க், இவ்வளவுதான் டார்கெட் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். இந்த டிஎல்ஓசி 116 இருக்கு இல்ல சார்? பிரைஸ் டிஎல் லெஃப்ட் சைடு yellow பட்டன். ஆமா இங்க இருக்குங்க. இந்த 116ன்றது வந்து ரெண்டு பக்கமும் சேல் பண்ணவங்களுடைய ஆவரேஜ் பிரைஸா சார்? கரெக்ட். ஆமாங்க சார். இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இந்த பர்టిక్యులர் 25,700 செல் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா போத் சைட்ஸ்ங்க. அந்த ஸ்ட்ராடல் செல்லர்ஸோட நமக்கு எஸ்எல் வேல்யூ. இப்ப 116 ஆனா இப்ப என்ன இது போயிட்டு இருக்கு ரேட்? ஓகே. இப்ப இருக்கிறது வந்து நமக்கு 174 போயிட்டு இருக்குங்க சார். 174 ஓகே 98 இருக்கு. 98.70. இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. சரிங்க சார். அப்ப ஒருவேளை இது 116 120 வந்தா கூட மொமெண்டம் வரும்னு அர்த்தம் தானே சார்? மொமெண்டம் வரும்னு அர்த்தம் அந்த இடத்துலங்க. 120 வந்தா வந்து 120 வந்ததுன்னா அங்க இருந்து என்னங்கன்னா மார்க்கெட் ஹெவியா மொமெண்டம் ஆகும்னு அர்த்தம். எந்த பக்கம் மொமெண்டம் ஆகுன்றதை எஸ்டிஆர் வச்சு தெரிஞ்சுக்கலாமா சார்? அவ்வளவுதான். கரெக்ட்டுங்க சார். ஓகே சார். இந்த லைனுக்கு பவர்ஃபுல்லா இல்ல விவேப்புக்கு பவர்ஃபுல்லா சார் இதுல? ஓகே. விவேப் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கிறோம் சார். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் டைனமிக். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரைஸ் என்ன ஆகுதுங்க? இந்த 2 லைன் கீழ இருக்குதுங்களா? அதனால மொமெண்டம் கிடைக்கல. இதுவே 2 லைனுக்கு மேல இருந்தா நல்ல மொமெண்டம் இருக்கும். ஓகே பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப இந்த இடத்துல இந்த கேண்டில் மேல போயிட்டு இறங்குது. இங்க டச் பண்ணி திரும்ப மேல வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப 2 லைனுக்கு மேல இருக்கிற பண்ணாங்கன்னா நம்ம அங்கிருந்து நம்மளால பாருங்க ஒரு குயிக் மொமெண்டம் இருக்கும். ஓகே. சார் இப்ப டிஎல்ஓசி வந்து டிஎல்ஓசி வந்து 117 வருது. பட் ஆனா மேல வந்து பிரைஸ் பைசா இது பிஓசில அந்த டாட்டட் லைன் இருக்கு இல்ல சார்? அதுக்கு கீழே இருக்கு கேண்டில்னா கூட வாங்கலாமா சார்? ஓகே. இப்ப டிஎல்ஓசியை கட் பண்ணி மேல வந்தாவே நமக்கு ஒரு மொமெண்டம் வரும் சார். ஆனா நம்ம சொல்றது அட்லீஸ்ட் பிஓசிக்கு மேல இருக்கணும் அந்த கேண்டில்.
அப்பதான் என்ட்ரி எடுக்க சொல்றோம். அட்லீஸ்ட் அந்த பிஓசியோ கிராஸ் பண்ணணும். புரியுங்களா சார்? ஓகே. இந்த டிஎல்ஓசி கட் பண்ணி மேல வந்தாவே நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராடல் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அப்ப ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல பொசிஷன் எக்ஸிட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு இருக்கிறது 2 தான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணணும். இல்லைன்னா ஹெட்ஜிங் பண்ணணும். உங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ணா என்ன நடக்கும்? இந்த இடத்துல கிரீன் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. இல்லையா என்ன பண்ணணும்? அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வரணும். ஹெட்ஜிங் பண்றத விட எக்ஸிட் பண்றது அவங்களுக்கு சிம்பிள். ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. எது டவுட் இருந்தா கேட்கலாம். சார் எம்எஸ்வில இப்ப 25,700 புட்டுல வந்து 49.25 ஹெவி செல்லிங் இருக்கு. கரெக்ட் தானே சார்? கரெக்ட்டுங்க. இது வந்து பொசிஷனா செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த செல்லர் வந்து இறங்கணும்னு நினைச்சு தானே பண்றாரு சார்? எப்படிங்க சார்? இந்த செல்லர் வந்து பிரைஸ் இறங்கினா தானே அவருக்கு லாபம். இந்த பக்கம். ஆமா கரெக்ட்டுங்க சார். சோ அப்ப நம்ம அவங்க அங்க செல்லிங் வைக்கிறாங்க, இங்க கிரீன் இருக்குனாக்க இங்க பிரைஸ் ஏறணும். கால் சைடு ஏறினாதான் அவர் தப்பிப்பாரு. ஆமா கரெக்ட்டுங்க. அதே இங்க 25,800ல 2 ரெட் இருக்குல்ல சார், கால் சைடு. ஆமா. அவங்க இங்க சேல் பண்ணி இருக்காங்கன்னு அர்த்தமா சார்? 58. இங்க வந்து இப்ப செல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு ரேஞ்ச் பவுண்டா இருக்கு. அங்க செல் பண்ணா அந்த 25,800 இருக்கிற அந்த பிரீமியத்தை எடுக்கலாம்னு அங்க ட்ரை பண்றாங்க. அவங்க உள்ள வந்தா தான் இனி அடுத்த ஒரு ரேலி ஆப்போசிட்ல மூவ்மெண்ட் ஆகும் கால் சைடுல. புரியுதுங்களா சார்? அப்ப பாத்தீங்க இந்த இடத்துல 2 ரெட் ஆட் வந்துச்சு பாத்தீங்க. என்ன பண்ணாங்க? அங்க செல் பண்ணாங்க. ஆனா மார்க்கெட் வந்து மூவ்மெண்டே இல்ல. ஆனா உடனே வந்து அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டாங்க பாருங்க. மார்க்கெட் இதே பிரைஸ்ல தான் இருக்குதுங்க. அந்த கால் ஆப்ஷன் நான் வந்து 80 ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா பொசிஷன் வந்து வெளிய வர்றாங்க. எம்எஸ்வில மொமெண்டம் வர்றதுக்கு என்ன எந்த மாதிரி வந்தா மொமெண்டம் இருக்கும் சொல்லுங்க சார் ஒரே ஒரு. ஓகே, அதான் சார். இப்ப கால் ஆப்ஷன் சைடுல இருக்கு. கரெக்ட்டுங்களா? நமக்கு எஸ்டிஆர்ல பாருங்க இந்த மாதிரி இன்டு மார்க் மாதிரி வருது பாத்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் மொமெண்டம். இங்க தான் சேஞ்ச் ஆகுது. ஆர்டர் ஃப்ளோ மாறுது அந்த இடத்துல. இப்ப வரைக்கும் அங்க என்ன பண்ணிருந்தாங்க? இப்ப வரைக்கும் ஆப்போசிட் என்ன வேணாலும் நடக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்ன ஆகுது? காலையில இருந்துங்க 2 சைடு மாறி மாறி மொமெண்டம் ஆகுது. சைட்வேஸா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த லைன் நமக்கு வந்து 0க்கு மேல தெளிவா வருது. இன்னொரு லைன் 0 கீழ போகுது. அப்ப அங்க என்ன முடிவு பண்றாங்க? ஓகே, இனி வந்து மொமெண்டம் வந்தா கால் ஆப்ஷன் தான் வரும்னு மாறுறாங்க அந்த சைடுல. அப்ப ஒன்ஸ் எல்லாரும் ஒரு சைடு வர்றப்போ நம்ம எம்எஸ்சியும் ஒரே சைடு இருக்கிறப்ப அங்க மொமெண்டம் வருங்க. ஓகே, எப்பவுமே இந்த என்ட்ரி பாயிண்ட் நீங்க என்ட்ரி பாயிண்ட் இது இன்டு மார்க் ஆகுது பாத்தீங்களா? இந்த என்ட்ரி பாயிண்ட் எடுங்க. ரெண்டாவது பிஓசி டச் பண்றப்போ அது என்ன பண்ணலாம்? நீங்க வந்து 2 or 3 டைம்ஸ் என்ட்ரி பண்ணிடுங்க. நீங்க அதுவே என்ட்ரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது அப்படியே கன்சல்ட் ஆகுது பாருங்க. அப்படியே ஸ்லோவா அதோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். சார் இப்ப கால் ஆப்ஷன்ல ரெட் வந்தது இல்ல சார்? அது வந்து இத பாசிட்டிவா தானே சார் நினைக்கணும் நம்ம? அதாவது கால் சைடு செல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் சைடு சேல் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? விலை ஏறினா தானே அவங்களுக்கு லாபம். விலை ஏறும்போது இவங்களுக்கு குறையும். கரெக்டா சார்? இல்ல அப்படி இல்லைங்க சார். அது 25,800 கால் ஆப்ஷன்ல ரெட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தங்க? சேல் பண்ணி இருக்காங்க. மார்க்கெட் எக்ஸ்பைரி. அப்ப 25,800 0 ஆயிரும் நினைச்சு செல் எடுக்கறாங்க. செல் எடுக்கறாங்க. அப்ப எப்ப அது 0 ஆகும்? மார்க்கெட் மேல ஏறினா தானே அவங்களுக்கு 0 வரும். இல்லைங்க, மார்க்கெட் இறங்கினாவோ இல்ல மார்க்கெட் மூவ்மெண்டே இல்லாம இருந்தாவோ 0 ஆயிரும். இப்ப மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாம இருக்குது இல்லைங்களா? ஸ்லோவா இருக்கு இல்லங்க. அதனால என்ன பண்றாங்க? 25,800 கால் ஆப்ஷன் செல் எடுக்க ட்ரை பண்ண கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கலாம்னு பாக்குறாங்க. ஒருவேளை மார்க்கெட் சைட்வேஸா இருக்குமோ, இன்னொரு half an hourல மூவ்மெண்ட் ஆகலைன்னா அந்த பிரீமியத்தை எடுத்துக்கலாம்னு நினைச்சு செல் பண்றாங்க. புரியுதுங்களா சார்? இப்ப கால் ஆப்ஷனை செல் பண்ணா மார்க்கெட் இறங்கணும். அப்பதான் அந்த 0 ஆகும். கரெக்ட். செல் பண்ணா மார்க்கெட் ஏறணும். புரியுதுங்களா சார்? அப்போ அவங்களுக்கு அந்த புட் ஆப்ஷன் வந்து அங்க ப்ராஃபிட் வரும். மூவ்மெண்டே ஆகலைன்னா 2 பக்கம் செல் பண்ணாலும் ப்ராஃபிட் வரும். புரியுதுங்களா சார்? இப்போ மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகல, அடுத்து கீழே மூவ்மெண்ட் ஆகல, சைட்வேஸா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன நடக்குங்க? 2 சைடு செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே. ஆனா இப்ப 2 சைடு செல் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு சைடு கிரீன் ஒரு சைடு ரெட் இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப இங்கேயும் ஓடிஎம்ல செல்லர் வர்றாங்க. இங்கேயும் செல்லர் நம்ம இருக்கிறாங்கன்னா 2 சைடு செல் பண்ணலாம். ஆனா இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்க? ஓடிஎம்ல எப்ப வேணாலும் கால் சைடு ஷூட் அப் ஆகலாம் அப்படிங்கறது தான் இன்ஃபர்மேஷன். அதனால என்ன பண்ணக்கூடாது? இப்ப போய் என்ட்ரி எடுக்க வேணாம். நமக்கு வந்து நமக்கு தெளிவா ஒரு சிக்னல் வரட்டுங்க. அப்ப என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா எப்ப வேணாலும் திரும்ப என்ன ஆகலாங்க? அந்த கால் ஆப்ஷன் 150 ரூபாய்க்கு வந்துருங்க. சார்
இப்போ காலையில ஓப்பனிங்லயே எம்எஸ்சி வந்து கால் சைட் ஃபுல்லா அலைன் ஆயிடுச்சு, சரிங்க சார். புட் சைட் ஃபுல்லா ரெட் இருக்கு. அப்போ 970க்கு கிரீன் லைன் வந்து எஸ்டிஆர் 0க்கு மேல இருந்தா நம்ம 10% டார்கெட் வைக்கலாமா? வைக்கலாங்க சார். அதாவது அந்த கிராஸ் ஓவர் இன்டு மார்க் மாதிரி வருது பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுங்க. ஓகே சார். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். LOC நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த 5 minutes. 92 இருந்தது சார். சரிங்க இப்ப 103 வந்திருக்கு. ஓகே. ஒருவேளை TLOC க்ளோசிங் இப்ப இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல 116 தொட்டுதுன்னா நம்ம லாங் போலாம் தானே சார்? ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்ப வந்து 102ல இருக்குங்க நம்ம ஸ்ட்ராடில். கரெக்ட்டுங்களா நம்ம சார்? கொஞ்ச நேரம் முன்னாடி பார்க்கும்போது 92ல இருந்தது. ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்ப இந்த அங்க இருந்து கேண்டில் 116 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்குங்க? அங்க வந்து ஏதோ ஒரு சைடு பவர்ஃபுல் மொமெண்டம் இருக்கும். நான் கால்ஸ் ஆடும் இந்த மொமெண்டம் கேண்டில் நல்லா டீடைலா சொல்லுங்க. பார்க்கணும். கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா சார்? இந்த கேண்டில் பண்ணலாங்க சார். இப்ப இங்க எப்படி இங்க சார்? வேணா ஜூம் பண்ணலாம். இங்க இருக்கு இல்லீங்களா? ஜஸ்ட் இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்படி நமக்கு வந்து ஃபுல்லா தெரியும் சார். உப்பு தெரியுது பாருங்க. கிளியரா ஆமா. TLOC. ஆனா திரும்ப ஒரு ரெட் வந்துருச்சு. ஓகே, ஓகே. ஓ, இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது அது டீடைலா தெரியுது. தெரியும். நம்ம சேம் நீங்க அந்த மவுஸ் வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இப்படி நம்ம ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணலாங்க. இல்ல நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. இந்த பாரை நீங்க ஜஸ்ட் அப்படியே நீங்க வந்து அந்த புல் இன் புல் அவுட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுல உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகே, ஓகே. இந்த ஆர்டர் பபிள்ஸ் வச்சு மேஜிக் லைனை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி டவுட் இருக்கு சார். ஓகேங்க சார். பாருங்க அதை சொல்றேன் பாருங்க. ஓகே பாருங்க. இப்போ இந்த இடத்துல இங்க நமக்கு வெறும் கேண்டில்ஸ் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இப்போ இந்த இடத்துல ஷோ ஆர்டர் பபிள்னு இப்போ புது அப்டேட் இருக்கு. இதை ஜஸ்ட் நீங்க டிக் பண்ணிட்டு இப்படி ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஃபுல் ஜாதகமும் இதுல அப்பியர் ஆயிரும். எந்த இடத்துல பெரிய பெரிய ஆர்டர்ஸ் விழுந்திருக்கு, எங்க கம்மியான ஆர்டர்ஸ் இருக்கு, அந்த பொசிஷன் நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இதுல நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? பாருங்க. இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கீழ இருக்கிற STR லைன் என்ன சொல்லுதுங்க? நாங்க அங்க கால்ஸ் எடுங்கன்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த பபிள்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல அதாவது ஃபர்ஸ்ட் கூடிய பபிள், அதாவது சின்ன பபிளா இருக்குன்னா ஆர்டர் வந்து அளவா எடுத்திருக்கான்னு அர்த்தம். அந்த பபிள் சைஸ் அதிகமாக ஆர்டர் அதிகமா எடுக்கிறான்னு அர்த்தம். இல்லது இது வந்து எங்க சிக்னிஃபிகண்டா இருக்கும்? இப்போ இந்த POC இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த POC கிட்ட பாருங்க. இந்த இடத்துல அதிகமா ஆர்டர் எடுக்கிறாங்களா? அடுத்து கிரீன் டாட் தான். ஆனா அடுத்து என்ன ஆகுது? இந்த இடத்துல செல் நடக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் திரும்ப அங்க ஒரு ஆர்டர் பபிள் கிரியேட் ஆகுது. நம்ம டாப் செல் அது POCக்கு மேல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? இன்னும் ரெட் டாட்ல ஃபால் ஆகுது. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் இங்க வரைக்கும் வெயிட் பண்ணாம இந்த POC பிரேக் ஆயிட்டு ரெட் டாட் வந்தோனே என்ன பண்ணிக்கலாம்? பொசிஷன்ல இருந்து வெளிய வந்துரலாம். ஓகேங்களா சார்? இதுக்கு அடுத்து இன்னொரு லைன் மேஜிக் லைன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்கேல்பர்ஸுக்காக. பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க ஒரு லைன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த லைன் என்ன ஆகுது? இங்க இருந்து ஃபால் ஆகுது. இப்போ என்ன ஆகுது? இங்க நம்ம கண்டினியூஸ் கிரீன் வருது. இந்த லைன் அந்த பபிள் கட் ஆகி மேல வரப்ப என்ட்ரி எடுத்துட்டு ரீசன்ட் லோக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ மேஜிக் லைன் வந்து ஆர்டர் பபிள் லைன் கீழ இருக்கணும். ஓகே பாருங்க. இந்த ஆர்டர் பபிள் வந்து அந்த மேஜிக் லைனை கட் பண்ணி மேல வரணுங்க. இங்க தெரியுதுங்களா சார்? இப்ப இந்த லைன் இருக்கு. இந்த லைன் கிரீன் லைன் தெரியுதுங்களா? இப்படி இருக்குது. இப்ப மேஜிக் லைன் இங்க இருந்து டக்குன்னு இறங்கணும்னு என்ன ஆகுது? இந்த பபிள்ஸ் அதுக்கு மேல வர ஃபார்ம் ஆகுது. அப்ப இங்க இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் பபிள்ல என்ட்ரி எடுக்கிறீங்க. அது ரீசன்ட் லோ. நீங்க என்ன பண்ணலாம்? ரீசன்ட் லோ வந்து அடுத்த நமக்கு அது ப்ரீவியஸ் கேண்டிலே என்ன ஆகுது? அது ரீசன்ட் லோவா இருக்கு. அப்ப இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூஸ் ஏதாவது தெரியுமா சார்? நம்ம எப்படி பார்க்கணும்ட்டு மேஜிக் லைனுக்கும் நம்ம பிரைஸுக்கும்? நம்ம சைடுல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல க்ளோஸ் தெரியுதுங்களா? 83 அப்படிங்கிறது இந்த பபிளோட க்ளோஸ் பிரைஸுங்க. நமக்கு இந்த VWAP இருக்கு இல்லீங்களா? நம்ம என்ன பண்றோம்? மேஜிக் லைனோட அந்த இது பாத்தீங்கன்னா VWAPல தான் அப்டேட் அந்த டெர்மினாலஜி VWAPல தான் அப்டேட் ஆகுதுங்க. இது 88ல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 88க்கு மேல அந்த பபிள் க்ளோஸ் ஆனாவே அங்க வந்து என்ட்ரி எடுக்கலாங்க. ஓகே. அந்த VWAPனு போட்டிருக்கிறது மேஜிக் லைனோட வேல்யூ சொல்றீங்களா? கரெக்ட். ஆமாங்க சார். அதோட வேல்யூ இதுல தான் அப்டேட் ஆகுது. VWAPல அப்டேட். ஏன்னா நீங்க இத மாத்திரப்ப VWAP தான வருதுங்க. அதனால இந்த லைன் வேல்யூ இங்கே அப்டேட் ஆகுதுங்க. சரி. சரிங்க சார். சார் இப்ப நிஃப்டி தவிர இதுல சென்செக்ஸ் எப்படி சார் பாக்குறது? சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி.
அதுக்கு வந்து தனி வெப்சைட் இருக்குங்க சார். வந்து bsc.optionstar அப்படிங்கிற வெப்சைட்டுங்க சார். இப்போ என்ன ஆச்சு, இந்த அலைஸ் ப்ளூ சைடில் அந்த டேட்டா அவங்களுக்கு வந்து அங்கே ஸ்டேபிளாக இல்லைங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. 2 வெர்ஷனுமே ரன் ஆயிட்டு இருக்கனால அவங்களால இதை இப்போ ஸ்டேபிளாக ரன் பண்ண முடியல. அதனால என்ன ஆச்சுன்னா நம்மளோட அங்கிருந்து டேட்டா எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ டேட்டாஸ் பூரா இங்கே ஸ்டெபிலிட்டி இல்லாத என்ன ஆயிடுச்சுன்னாங்க, இப்போதைக்கு என்எஃப்ஓ மட்டும் நமக்கு ஸ்டேபிளாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இருக்கு என்எஃப்ஓ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த பிஎஸ்எல்எம் அப்டேட் ஆனால் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க சார். இல்லை நீங்கள் அந்த பழைய கீஸ் வச்சிருக்கீங்க டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அலைஸ்ல A3 கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கீ உங்களுக்கு ஃபங்க்ஷனாக இருக்குன்னா இப்போவே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். bsc.optionstar.in. ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். அப்புறம் இப்போ நம்ம பர்ஃபெக்டா நம்ம வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் பிளேஸ் பண்ற மாதிரி இருந்தா எம்எஸ்வி செக் பண்ணிட்டு இந்த கிராஸ் ஓவர் ஆகிற இடத்துல எடுத்துட்டு ஒரு 10% டார்கெட் வச்சா நமக்கு அது ப்ராப்பரா இருக்கும். கரெக்டுங்களா சார்? அவ்வளோதான் சார். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பார்க்குறீங்க சார். இதில் பாருங்க எந்த சைடு எடுக்கணும்னு சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? என்ன சொல்லுதுங்க, நம்ம கால் ஆப்ஷன் சைட் மட்டும் எடுங்கன்னு சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்றோம், எஸ்டிஆர் செக் பண்றோம். எஸ்டிஆர் வந்து எங்க கட் ஆகுதோ, இங்க பாருங்க இங்க கட் ஆகுது பாத்தீங்களா, காலையில கட் ஆனது இப்போ வரைக்கும் அதே சைடில் தான் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப என்ன சொல்லுதுங்க, பெரிய ட்ரேடர்ஸ் கால் சைடில் தான் இருக்காங்கன்னு தெளிவாக சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், கால் சைடு மட்டும் தான் நம்ம கவனமாக இருக்கும். காலையிலேருந்து ஃபோக்கஸ் எங்கே இருக்கணுங்க, கால் சைடு தான் ஃபோக்கஸ் இருக்கணும். எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டூ மார்க் மாதிரி வருது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து என்ன நடக்குதுங்க, நமக்கு எப்பெல்லாம் பிஓசி கிட்ட நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு மொமெண்டம் ஆகுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த புது இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பபிள் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்குன்னாங்க, நமக்கு வந்து 2 லைன் அப்பியர் ஆகும். அதாவது ஆர்டர்ஸ் என்னென்ன கேண்டில் ஹையரா எடுத்திருக்காங்க இல்ல கம்மியா எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். பாருங்க இங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஆர்டர் பபிள் கிரியேட் ஆகுது, ஃபால் ஆகுது. திரும்ப வந்து 2 ஆர்டர் பபிள் என்ன ஆகுது, திரும்ப மேஜிக் லைனுக்கு மேல வருது. இமிடியேட் மேஜிக் லைன் வித் வந்து நம்ம வந்து பிக் பபிள் சேர்ந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைட் புஷ் ஆகுது இல்லைங்களா. ஓகே பாருங்க, இப்போ இங்க ஒரு ஹையர் ஆர்டர் பபிள் கிரியேட் ஆகுது. இப்போ என்ன பிரைஸ் இருக்குங்க, ஓகே நம்ம கிட்டத்தட்ட 100 ரூபாய் போயிட்டு இப்போ ஃபால் ஆகுது அந்த இடத்துல. புரியுதா? அப்ப என்ன அர்த்தங்க, இந்த ஆர்டர் பபிள் எவ்வளவு ஹையா இருக்கோ அப்ப அங்க ஒரு மொமெண்டம் வரும் அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா சார்? அந்த ஆர்டர் பபிள் வந்து நமக்கு பிஃபோரா காமிக்குமா இல்ல மொமெண்டம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் பபிள் வருமா சார்? ஓகே, இது வந்து அந்த கேண்டில்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு காட்டுங்க. ஓகே. ஓகே, அனைவருக்கும் நன்றி. இப்போ நான் மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சரி, சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு டவுட் சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்போ எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் நடக்குது சார். எம்எஸ்வியும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சரிங்க சார். இப்போ ஆனா பிரேக் அவுட் லெவல் நம்ம ஏதாவது செக் பண்ணணுமா? இப்போ 795ல இருக்கு, எம்எஸ்வி எஸ்டிஆர் கரெக்டா அலைன் ஆயிடுச்சு. இப்போ 800 பிரேக் அவுட் ஆகணும்னு நான் வெயிட் பண்ணுமா? ஓகே, அதான் எம்எஸ்சி எஸ்டிஆருங்களா சார்? ஹலோ,